Hello friends, welcome to Tamil Mini Facts channel. வைல்ட் லைஃப் சஃபாரிங்கிறது நம்மளுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கும். ஏன்னா கூண்டுக்குள்ள விலங்குகளை அடைச்சி வச்சு பாக்குறத விட இந்த மாதிரி அவைகள் இருக்கிற இடத்துக்கே போய் அந்த விலங்குகளை பாக்குறது நம்மளுக்கு ரொம்பவுமே த்ரில்லிங்கா இருக்கும். ஆனா சில சமயங்கள்ல இந்த மாதிரி வைல்ட் லைஃப் சஃபாரி செய்யும் போது அது ஆபத்தாவும் முடிஞ்சிருக்கு. இந்த வீடியோல வைல்ட் லைஃப் சஃபாரி செய்யும் போது நடந்த பயங்கரமான ஆபத்தான 10 நிகழ்வுகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்த போது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். எலிஃபண்ட் அட்டாக். சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற க்ரூகர் நேஷனல் பார்க்ல நடந்த சம்பவம் தான் இது. இந்த வீடியோட தொடக்கத்துல வைல்டு சஃபாரி போன 3 வாகனங்கள் எதிரில வர மிகப்பெரிய யானையை பார்த்து அவங்களோட வாகனத்தை அப்படியே நிறுத்துறாங்க. ஆனா அந்த யானை அந்த வழியிலிருந்து மாறி காட்டு பகுதிக்குள்ள நடக்க தொடங்குது. இதனால முன்பிருந்த கார் வேகமா அங்கிருந்து நகருது. ஆனா அந்த யானை அந்த ரோட்டுக்கு மிக அருகிலேயே இருந்ததால மத்த 2 வாகனங்களும் அங்கேயே கொஞ்ச நேரம் நிக்கிறாங்க. மறுபடியும் அந்த யானை அங்கிருந்து கொஞ்சம் உள்ள நடக்க தொடங்குது. அதுக்கப்புறம் இந்த 2 வாகனங்களும் வேகமா அங்கிருந்து நகர்றாங்க. அப்பதான் யாருமே எதிர்பாராத அந்த சம்பவம் நடக்குது. மெதுவா உள்ள நடந்த அந்த யானை திடீர்னு திரும்பி வந்து 3ஆவதா அந்த வாகனத்தை வேகமா தாக்குது. அந்த வாகனமும் தலை குப்புற விழுகுது. ஆனா நல்வாய்ப்பா அதுல உள்ள இருந்தவங்களுக்கு யாருக்கும் எதுவும் ஆகல. அந்த யானை அந்த வாகனத்தை மட்டும் தான் சேதப்படுத்துது. உடனே அந்த யானை அங்கிருந்து வேகமாவும் கிளம்பிடுது. அந்த யானை கொஞ்சம் அந்த கார் மேல ஏறி நின்றிருந்தாலும் உள்ள இருந்தவங்க எல்லாருமே உடல் நசுங்கி இறந்திருப்பாங்க. லயன்ஸ் ஓபன் த கார் டோர். கிங் ஆஃப் ஜங்கிள் அழைக்கப்படுற சிங்கங்கள் ரொம்பவுமே பலம் வாய்ந்தது. அப்படிப்பட்ட சிங்கங்கள் நீங்க வைல்டு சஃபாரி போகும்போது திடீர்னு உங்க கார் டோர் ஓபன் பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாக்குறதுக்கே ரொம்பவுமே பயமா இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற க்ரூகர் நேஷனல் பார்க்ல இந்த சம்பவம் உண்மையாலுமே நடந்திருக்கு. அங்க வைல்ட் லைஃப் சஃபாரி போன வாகனங்களை ஒரு சிங்க கூட்டம் வழி மறைக்குது. அதுல இருந்த ஒரு பெண் சிங்கம் திடீர்னு வந்து அங்கிருந்த ஒரு காரோட கார் டோரை ஓபன் பண்ணிருது. ரொம்ப நேரமா அந்த காரை சுத்தி வந்த அந்த சிங்கம் திடீர்னு அந்த கார் டோரை ஓபன் பண்ணணும்னு யாருமே எதிர்பார்க்கல. பொதுவா இங்க சஃபாரி போறவங்க அங்க இருக்கிற விலங்குகள் தங்களை தாக்காதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால தான் அந்த கார் டோரை சரியா லாக் பண்ணாம இருந்திருக்காங்க. இப்படி ஒரு சிங்கம் கார் டோரை ஓபன் பண்ணவும் அவங்க பயந்து போய் வேகமா அந்த கார் டோரை அடைச்சு அதை லாக்கும் பண்றாங்க. ஒரு செகண்ட் கொஞ்சம் அவங்க பயந்திருந்தாலும் கண்டிப்பா அந்த சிங்க கூட்டம் அந்த காருக்குள்ள இருந்தவங்களை பயங்கரமா தாக்கி இருக்கும். சீட்டாஸ். இந்த வீடியோ வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரான பீட்டர் ஹைன்ஸ்னால எடுக்கப்பட்டது. நார்மலா இவர் ஆப்பிரிக்கால வைல்ட் சஃபாரி செஞ்சு அங்க இருக்கிற வனவிலங்குகளை ரொம்பவுமே க்ளோஸா இருந்து போட்டோ எடுக்கிறது வழக்கம். அப்படிதான் ஒரு நாள் இவரு அங்க இருக்கிற சிறுத்தைகளை க்ளோஸா போட்டோ எடுத்துட்டு இருந்திருக்காரு. திடீர்னு அங்கிருந்த ஒரு சிறுத்தை இவரோட காரோட முன்பகுதியில ஏறிடுது. அது அதோட நிக்கல. இவரு அந்த சிறுத்தையை போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது யாருமே எதிர்பாராத விதமா பின்னாடி பக்கமா ஒரு சிறுத்தை இவரோட காருக்குள்ளேயே ஏறிடுது. ஆனா அவரு பதட்டப்படாம அசையாம அந்த காருக்குள்ளேயே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் தன்னோட கேமரால வீடியோவாவும் பதிவு பண்றாரு. அங்கிருந்த 4-5 சிறுத்தைகள்ல இந்த 2 சிறுத்தைகள் மட்டும்தான் இவங்களோட காருக்குள்ள ஏறி இருக்கு. அதனால பயத்துல அவர் எதுவுமே செய்யாம அப்படியே அங்க இருந்திருக்காரு. இது கண்டிப்பா அவரோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு வைல்ட் லைஃப் சஃபாரியா தான் இருந்திருக்கும். கொரில்லா அட்டாக். ஒரு கப்பல் தங்களோட ஹனிமூனை செலிப்ரேட் பண்றதுக்காக வைல்ட் லைஃப் சஃபாரி போறாங்க. அப்படி போறவங்க அவங்க ஜீப்ல இருந்து இறங்கி சஃபாரி ரேஞ்சர்ஸோட உதவியோட அங்கிருந்த கொரில்லா கூட்டத்துக்கு மத்தியில போய் போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பொதுவா கொரில்லா அதிக டெம்பர்மெண்ட் இருக்கிற ஒரு விலங்கு. திடீர்னு அதுக்கு கோபம் வந்துச்சுன்னா எதிரில யார் இருந்தாலும் அவங்கள பயங்கரமா தாக்க தொடங்கிரும். அப்படிதான் இந்த கப்பல் அங்க போய் போட்டோ எடுக்க ட்ரை பண்ணும்போது திடீர்னு அங்கிருந்த ஒரு ஆண் கொரில்லா இந்த பெண்மணியை வேகமா வந்து தாக்கி கீழே தள்ளி அங்கிருந்த சஃபாரி ரேஞ்சர்ஸ் சத்தமிட்டு அந்த கொரில்லாவை அங்கிருந்து துரத்துறாங்க. நல்ல வேளையா அந்த பெண்மணிக்கு எதுவும் ஆகல. அந்த கொரில்லா இன்னும் கொஞ்சம் கடுமையா தாக்கியிருந்தா அந்த பெண்மணியோட உயிரே போயிருக்கும். கண்டிப்பா இந்த ஜோடி அவங்களோட இந்த ஹனிமூன் அனுபவத்தை வாழ்நாள் ஃபுல்லா மறக்க மாட்டாங்க.
டைகர் என்கவுண்டர். மகாராஷ்டிரால இருக்கிற டட்டோபா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல தான் இந்த வீடியோவானது பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அங்க டைகர் சஃபாரி பண்றதுக்காக சில ஜீப்ல டூரிஸ்ட் போயிருக்காங்க. அந்த சமயத்துல திடீர்னு 2 புலிகளுக்கு இடையே பயங்கர சண்டை ஏற்படுது. அந்த புலிகள் 2 ரொம்பவுமே ஆக்ரோஷமா ஒண்ணுக்கொண்ணு தாக்கிக்கும் போது என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த ஜீப்ல சஃபாரி போனவங்க எல்லாருமே அதே இடத்துல ஸ்தம்பிச்சு நிக்கிறாங்க. இதுல ஒரு ஆபத்தான விஷயம் என்னன்னா, அவங்க போனது எல்லாமே ஒரு ஓபன் ஜீப்ல போயிருக்காங்க. அந்த புலிகள் சண்டை போடும்போது கோபத்துல திடீர்னு வந்து இவங்களை எல்லாம் தாக்க தொடங்கினா கண்டிப்பா அங்க மிகப்பெரிய உயிர் சேதமே ஏற்பட்டிருக்கும். ஆனா நல்ல வேளையா அந்த புலிகள் கொஞ்ச நேரம் சண்டை பிடிச்சிட்டு அங்கிருந்து பேசாம நகர்ந்து போயிருது. மங்கீஸ் அட்டாக். குரங்கு இனங்கள்லயே பேம்பூன்ஸ் ஒரு ஆபத்தான குரங்கு இனம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த குரங்குகள் கூட்டமா வந்து கொடூரமா தாக்கக்கூடியது. இங்கிலாந்துல இருக்கிற ஒரு நேஷனல் பார்க்குக்கு கார்ல சில பேர் சஃபாரி போறாங்க. அப்ப அவங்க பேம்பூன்ஸ் குரங்குகள் இருக்கிற ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது அங்கிருந்த பேம்பூன்ஸுக்கு உணவு தராங்க. ஆனா யாருமே எதிர்பாராத விதமா சில பேம்பூன்ஸ் அந்த காரை வந்து தாக்க தொடங்குது. அந்த கார்ல இருக்கிற வைப்பர் இன்னும் சில பாகங்களை கடிச்சு இழுக்குது. நிறைய பேம்பூன்ஸ் வந்து தாக்க தொடங்கும் போது வேற வழி இல்லாம அவங்க கார்ல இருந்து வெளியே ஓடி வந்துடுறாங்க. அவங்க வெளியே வந்த உடனே இந்த குரங்குகள் காருக்குள்ளேயும் ஏறி உட்கார்ந்துருது. அப்ப அங்க வந்த பார்க் செக்யூரிட்டி சில பேர் அந்த குரங்குகளை அங்கிருந்து விரட்டி விடுறாங்க. என்னதான் சைன் போர்டு எல்லாம் வச்சு ஆபத்தான இடம்னு வலியுறுத்தினாலும் சில பேர் இப்படி செஞ்சு அவங்களே பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. ஜிராஃப் என்கவுண்டர். வைல்ட் லைஃப் சஃபாரி போகும்போது முக்கியமா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கார்ல இருக்கிற விண்டோஸையும் கார் டோரையும் லாக் பண்ணி வைக்கிறது தான். ஆனா சில பேர் அங்க இருக்கிற விலங்குகளுக்கு உணவு தரங்கிற பேர்ல கார் டோரை எல்லாம் ஓபன் பண்ணி வைக்கும் போதுதான் அங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தே நிகழுது. இந்த வீடியோ இங்கிலாந்துல இருக்கிற வெஸ்ட் மிட்லாண்ட் சஃபாரி பார்க்ல தான் எடுக்கப்பட்டது. அங்க சஃபாரி போன ஒரு பெண்மணி அங்கிருந்த ஜிராஃபுக்கு தன்னோட காரோட விண்டோ ஓபன் பண்ணி உணவு கொடுக்கறாங்க. அந்த ஜிராஃப் திடீர்னு தன்னோட தலையை அந்த காருக்குள்ள விடுது. இத பார்த்து பயந்த அந்த பெண்மணி உடனே காரோட விண்டோவை க்ளோஸ் பண்றாங்க. அப்படி அவங்க க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஜிராஃபோட தலை அந்த காரோட விண்டோல மாட்டிக்குது. வேகமா அந்த ஜிராஃப் தன்னோட தலையை வெளியெடுக்கும் போது அந்த காரோட கண்ணாடி சுக்கு நூறா உடையுது. நல்ல வேளையா அந்த ஜிராஃபுக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படல. சில பேர் இந்த மாதிரி செய்யற சில முட்டாள்தனத்தினால அங்க இருக்கிற வனவிலங்குகள் தான் அதிகமா பாதிக்கப்படுது. லெப்பர்ட் என்கவுண்டர். லெப்பர்டை செல்லமா ஏபெக்ஸ் பிரெடேட்டர்னு அழைப்பாங்க. ஏன்னா அது ரொம்பவுமே ஆபத்தான ஒரு விலங்கு. இங்க ஒருத்தர் கோடை காலத்துல தங்களோட நண்பர்களை எல்லாம் கூட்டிட்டு பாட்ஸ்வானா நேஷனல் பார்க்குக்கு வைல்ட் லைஃப் சஃபாரி போறாரு. அவங்க சஃபாரி செஞ்சது ஒரு ஓபன் ஜீப்ல. அவங்க அப்படி சஃபாரி போகும்போது ஒரு இடத்துல நிறுத்தி அங்க இருக்கிற விலங்குகளை போட்டோ எடுத்துட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு சைடுல இருந்து மெதுவா ஒரு சிறுத்தை புலி அவங்களோட வாகனத்தை நோக்கி வருது. உடனே ஜீப்பை எடுத்தா அந்த லெப்பர்ட் அட்டாக் பண்ணிருங்கிறதுக்காக அவங்க அசையாம அங்கேயே இருக்கிறாங்க. அந்த லெப்பர்டும் மெதுவா உள்ள வந்து அங்கிருந்த ஒரு நபரோட சூவை மோந்து பார்த்து தன்னோட நகத்தை வச்சு அந்த மனிதரோட காலை கீறுது. அந்த மனிதர் வலியால சத்தம் எழுப்பவே பயந்து அந்த லெப்பர்ட் அங்கிருந்து போயிருது. அந்த லெப்பர்ட் போன பிறகு உடனே அந்த ஜீப்பை வேகமா அந்த இடத்துல இருந்து நகர்த்துறாங்க. நல்ல வேளையா சத்தம் எழுப்பும் போது அந்த லெப்பர்ட் பயந்து அந்த மனிதரை தாக்கி இருந்தா கதையே வேறையா இருக்கும். ஹிப்போஸ் அட்டாக். ஆப்பிரிக்கால நீர் யானைகள் ரொம்பவுமே ஆபத்தான விலங்குகள். இந்த நீர் யானையோட தாக்குதலால வருடந்தோறும் அங்க பல பேர் உயிரிழக்கிறாங்க. சதர்ன் ஆப்பிரிக்கா நாடான பாட்ஸ்வானா நேஷனல் பார்க்ல வைல்ட் சஃபாரி போன ஒரு அமெரிக்க ஜோடிகளால எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. அந்த ஜோடி இந்த நேஷனல் பார்க்ல சஃபாரி போகும்போது திடீர்னு அவங்க வாகனத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய நீர் யானை ஓடி வருது. ஓடி வந்தது மட்டும் இல்லாம அந்த வாகனத்தை வேகமா தாக்கி முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் கடிச்சு இழுக்குது. இவ்வளவு பெரிய விலங்கு அந்த வாகனத்தை தாக்கும் போது அங்கிருந்து அந்த வண்டியால கொஞ்சம் கூட நகர முடியல. அப்படியே நகர்ந்தாலும் அந்த நீர் யானை கண்டிப்பா அந்த ஜீப்பை கவுத்து இருக்கும். அந்த வாகனத்தை கொஞ்ச நேரம் கடிச்சு இழுத்துட்டு அங்கிருந்து அந்த நீர் யானை வேகமா கிளம்பிடுது. அந்த நீர் யானை தாக்குதல்ல அந்த சஃபாரி வேனுக்கு சேதங்கள் ஏற்படுது. நல்வாய்ப்பா அந்த ஜோடிக்கு எதுவுமே ஆகல.
இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல பார்த்த இந்த நிகழ்வுகளை பத்தின உங்களோட கருத்து என்ன? அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான்லயும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். சோ இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.